ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் பார்க்க போகிறோங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். 2026 ஆண்டில் 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது நேரமானது நெருங்கிடுச்சு. பிப்ரவரி 27 ஒரு பயங்கரமானதாக இருக்க போகுது. ஸோ பிப்ரவரி மாதம் முடியறதுக்கு முன்னாடி கிரக மாற்றங்களும் ராஜயோகங்களும் உருவாகுது. அதனால் பிப்ரவரி 27 ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நேரமானது நெருங்கிடுச்சு. நெருங்கின நேரமானது அதிர்ஷ்ட நேரமா ஆபத்து நேரமா அப்படிங்கிறத அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு கவனமாக இருக்கணும். அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நேரம் நெருங்கிடுச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான நேரம் நெருங்கிடுச்சுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதிர்ஷ்ட நேரமா ஆபத்து நேரமா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரவு சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதுபோல இந்த கிரகங்களும் ராஜயோகங்களும் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடப்படுது. அதனால் உங்கள் ராசிகளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறணும். அது மட்டும் இல்லாமல் கிரகங்களால் ஏற்படக்கூடிய இந்த ஒரு தாக்கங்கள் உங்களை பெரிதளவில் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்களும் செய்யணும். அதாவது நேரம் நல்லபடியாக அமைகிறதுக்கு சில பரிகாரங்களும் செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறது எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோ அதனால் சிம்மம் ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சு பலன் பெற முடியும். ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய அந்த கிரக பயிற்சிகளால் என்ன ராஜயோகங்கள் உருவாகுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ 2026 ஆண்டின் பிப்ரவரி மாதம் ஜோதிட ரீதியாக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. ஆன்மீக ரீதியாகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. காரணம் என்னன்னா, இந்த மாதத்துல பல கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றுவதோடு பல ராஜயோகங்களையும் பல ஆன்மீக முக்கியமான நாட்களையும் வருகிறது. அதனால தான் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது. இதனுடைய தாக்கம் தான் மேசம் முதல் மீன வரையிலான அனைத்து ராசிக்காரங்க வாழ்க்கையில காணப்படும். அதுல சிம்மம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் காணப்படுங்கிறத இந்த வீடியோல சொல்ல போறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன கிரக பயிற்சி நடந்ததுங்கிறத உங்களுக்கு லிஸ்ட்டில் சொல்லிடுறேன். பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் கும்பராசிக்கு வந்திருக்கிறார். பிப்ரவரி 6ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு வந்திருக்கிறார். பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியன் கும்பராசிக்கு வந்திருக்கிறார். பிப்ரவரி 23ஆம் தேதி செவ்வாய் கும்பராசிக்கு வந்திருக்கிறார். இப்படி 4 கிரகங்கள் இந்த டைம் வந்திருக்கிறாங்க. இதில் யோகங்கள்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சதுர்கிரக யோகமானது வலுவாக உருவாயிருக்கு. அதை தொடர்ந்து புதன் சுக்கிரன் சேர்க்கையால் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாயிருக்கு. அப்புறம் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையால் சுக்கிரத்திய ராஜயோகம் உருவாயிருக்கு. அப்புறம் சூரியன் செவ்வாய் சேர்க்கையால் மங்களத்திய ராஜயோகம் உருவாயிருக்கு. அப்புறம் சூரியன் புதன் சேர்க்கையால் புதத்திய ராஜயோகம் உருவாயிருக்கு. இந்த மாதிரி நிறைய ராஜயோகங்கள் உருவாயிருக்கு. ஆக்சுவலி இப்படி உருவாகக்கூடிய யோகங்களுடைய தாக்கத்தால தான் சில ராசிக்காரங்களுக்கு சில நேரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும், அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும், நிதி நிலையில நல்ல உயர்வு ஏற்படும், வெற்றிகள் குவியும், முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் தேடி வரும். இப்போது பிப்ரவரி 27 இந்த கிரக பயிற்சிகள் மற்றும் ராஜயோகங்களால உங்க ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் பெறுவீங்களா பெறமாட்டீங்களா என்பதை உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்றேன். உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சிம்மம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ சிம்மம் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ சிம்ம ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் சிம்ம ராசி மகம்ல பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்கிறேன். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசினர் நீங்கள் உயர்மட்டத்தில் உள்ள மனிதர்களிடம் தொடர்பு வைத்திருப்பீர்கள். இந்த பிப்ரவரி 27 ராசிநாதன் சூரியன் ரணருண ரேகஸ்தானத்தில் புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார்.
அதோட தனாதிபதி புதன் சப்தமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். இதனால சுப செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதோடு பயணங்கள் மூலம் வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் உண்டாகும். புதிய நட்புகள் கிடைக்கும். எடுத்த காரியங்கள் எடுத்த வேகங்களில் கைகூடும். அதோடு அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காம தவிர்ப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை, இல்லைனா உங்களுக்கு தான் கஷ்டம். அதுக்கப்புறமா பூரம்ல பிறந்த சிம்மம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. தொழில் ஸ்தானத்துல குரு இருந்தாலும் அது அவருக்கு சம வீடாகும். தொழில் வியாபாரம் இதனால சுமாராக நடக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவும் ஒரு பக்கம் உண்டாகும். உத்தியோகத்துல இருப்பவர்கள் அதிக உழைக்க வேண்டியது இருக்கு. எடுத்த காரியங்கள்ல இருந்து வந்த சுணுக்க நிலையானது மாறும். அதோடு குடும்பத்துல இருப்பவர்களோடு இருந்து வந்த மன சஞ்சலங்கள் அகலோ. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகலாம். அதெல்லாம் தவிர்ப்பது நன்மை தரும். நெக்ஸ்ட் கன்னிராசி உத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சிம்மம் ராசி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகளோடு சகஜமாக பேசி வருவது நல்லது. அவர்கள் நலன்ல அக்கறையானது காட்டணும். உறவினர்கள் நண்பர்களுடைய ஆதரவோடு காரியங்களை சாதித்து கொள்வீங்க. பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதம் ஏற்படலாம். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியது இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லது. வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்படலாம். அதனால எல்லாத்திலுமே கவனம் தேவை. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம். ஸோ கவனம் தேவை. வாகனங்கள்ல செல்லும் போது எச்சரிக்கையா செல்வது நல்லது. மன துயரமானது நீங்கும். சிற்றின்ப செலவு அதிகரிக்கும். மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்படும். காரணமே இல்லாம வீண் பழி சுமக்க நேரிடும். ஒதுங்கி சென்றாலும் வழியே சிலர் சண்டை போடலாம். கவனமா இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். ஸோ உங்க நட்சத்திரத்துக்கு பலன் இதுதான். ஸோ முழுமையாக சிம்மம் ராசிக்காரங்க உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவா இந்த வீடியோல ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்க ஆன்மீக ரீதியாக ஒரு பரிகாரம் செய்யணும். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வாங்க சொல்கிறேன். இந்த பரிகாரம் செய்கிறது ரொம்ப சிம்பிள், ஈஸி. ஒன்றும் இல்லை. பிப்ரவரி 27 டெய்லியுமே காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணி உங்களால் தொடங்கணும். அதோடு ஒரு 5 நிமிடம் சூரிய ஒளியில் இருக்கணும். இந்த ஒரு சிறந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல வலிமையானது ஏற்படும். சூரிய நமஸ்காரம் பண்ணுறது உடலுக்கு மட்டும் இல்லை, மனதுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே போகும்போது ஒரு பாசிட்டிவ் சைன் உருவாகும். அதனால் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லா காரியங்களுமே உங்களுக்கு நடக்கும். அதனால் சிம்மம் ராசிக்காரங்க இந்த ஒரு விஷயத்தை இந்த பிப்ரவரி 27 செய்ய மறக்காதீங்க. அதோடு இந்த பிப்ரவரி 27 கோதுமையை பர்டிகுலராக வாங்கி தானம் செய்ய வேண்டும். ஸோ எந்த அளவுக்கு கோதுமையை தானம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. கோதுமையில் ஏதாவது ஸ்வீட் செய்து தானம் செய்தாலும் ரொம்ப நல்லது. ஸோ ஸ்வீட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏழை எளியவர்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கோதுமையை வாங்கி கொடுக்கலாம். மாவாகவோ இல்லை கோதுமையாகவோ வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கறது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரியும் பரிகாரம் செய்யலாம். ஸோ காலையில் எந்திரிக்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பரிகாரமாவது செய்து பயன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்க ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டிய பரிகாரத்தை ஷேர் பண்ணது உங்கள் ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலன்கள் பரிகாரங்கள்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் ஜோதிட ரீதியாக உங்களுக்கான டவுட்டையும் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ உங்களுக்கான டவுட்டையும் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.